கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சுங்க வஞ்சர மீன் குழம்பு பண்ணி. இன்றைக்கி வஞ்சர மீன் குழம்பும் ஃப்ரை தான் ரெடி பண்ண போகிறேன். ஃபிஷ்ஷை நல்லா கல் உப்பு போட்டு கழுவும் போது அதில் கசடு எதுவும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஃப்ரைக்காக கொஞ்சமாக உப்பு, கார்ன்ஃப்ளவர், பெப்பர் சேர்த்து நல்லா பரட்டி வச்சுட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சில்லி பவுடர், மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் 10 கூட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 கப் துருவின தேங்காய் இதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி வச்சு ஒரு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த விழுது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு புளி தண்ணி சேர்த்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போயிட்டு மீன் சேர்த்து ஒரு 5 minutes கழிச்சு இறக்குனீங்க அப்படின்னா குழம்பு ரெடியாகி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.